காமன்வெல்த் விளையாட்டில் ஊழல், 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஊழல், மாட்டுத்தீவன ஊழல், பீரங்கி ஊழல், கிரானைட் ஊழல், எலக்டோரல் பாண்டில் ஊழல் அப்படின்னு சுதந்திர இந்தியா பலதரப்பட்ட ஊழல்களை பார்த்துடுச்சு. குறிப்பாக இந்த 79 ஆண்டுகால சுதந்திரத்தில் இந்தியாவில் எண்ணற்ற நிதி மோசடியும் ஊழல்களும் நடந்தேறி இருக்கு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு நிதி மோசடி கூட பார்த்திங்கன்னா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நிதி மோசடி. சுதந்திர இந்தியாவின் முதல் மிகப்பெரிய நிதி மோசடி அப்படின்னு இந்த மோசடி வர்ணிக்கப்படுது. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மை கொண்டிருக்கிற இந்தியாவுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் தான். வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். இந்தியா சுதந்திரம் வாங்கி 10 வருஷம் கூட முடியாத நிலையில் 1956 வருஷம் முதலாக இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிதி மோசடி அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு. ஹரிதாஸ் முந்த்ரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தான் இந்தியாவுடைய, அதாவது சுதந்திர இந்தியாவுடைய முதல் நிதி மோசடிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கிறார். அவர் இந்த மோசடியில் ஈடுபடுறதுக்கு முக்கிய உறுதுணையாக இருந்த ஒரு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LIC, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. கிட்டத்தட்ட 243 தனியார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களை உள்ளடக்கி இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை உருவாக்க ஆயத்தமானாங்க. அதனுடைய விளைவாக தான் 1956 வருஷம் LIC அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. இது தொடங்கப்பட்ட ஒரே வருடத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஆளாச்சு. ஹரிதாஸ் முந்த்ரா அப்படிங்கிற தொழிலதிபர் பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டங்களிலேயே நிறைய கம்பெனிகளுக்கு ஓனராக இருந்தார். குறிப்பாக இவருடைய 6 முக்கியமான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா 1956 காலகட்டங்களில் ரொம்பவே நலிவடைஞ்சிருந்துச்சு. அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள முக்கிய தொழிலதிபர்களை பார்த்து, குறிப்பாக டாடா, பிர்லா போன்ற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கிட்ட கூட பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட கம்பெனியில் உள்ள ஷேர்ஸை வாங்கிறதுக்கும் அதோட முதலீடு செய்கிறதுக்கும் ரொம்ப அப்ரோச் பண்ணுறார். இந்தியாவுடைய நிதி நிலைமையை நல்லா அறிஞ்சிக்கிட்ட மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் முந்த்ராவோட எந்த ஒரு ஷேர்ஸை வாங்கவும் இல்லை, அவரோட கம்பெனியில் முதலீடு செய்யவும் இல்லை. யாருமே தன்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸை வாங்காத நிலையில் ஹரிதாஸ் முந்த்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புதுசாக தொடங்கப்பட்டிருக்கிற LICன்னு சொல்லக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் ஒரு அனுமதி லெட்டர் கொடுக்குறார். அதாவது தன்னோட கம்பெனி நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறதாகவும் நிறைய இன்கம் கொடுக்கறதுனாலையும் எங்களோட கம்பெனியோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிட்டும் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறார். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனில் உள்ள ஒரு சில அதிகாரிகளை மீட் பண்ணி அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். ஹரிதாஸ் முந்த்ரா ஃபோர்ஸ் பண்ண மாதிரியே LICயும் பார்த்தீங்கன்னா 1956லேயே அவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவரோட 6 கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸை வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1957 வருஷம் டிசம்பர் 16 மாநிலங்களவையில் ஒரு காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் காரசாரமான விவாதத்தை மாநிலங்களவையில் கொண்டு வரார். அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, LIC நிறுவனம் சந்தை மதிப்பை விட அதிக தொகை கொடுத்து 6 கம்பெனியோடைய ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. இதனால் LICக்கு சுமார் 1,26,86,100 ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மாநிலங்களவையில் வைக்கிறாரு ஒரு உறுப்பினர். இந்த உறுப்பினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போதைய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மருமகன் திரு ஃபெரோஸ் காந்தி அவர்கள் தான். ஃபெரோஸ் காந்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய துடிப்புமிக்க ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் உள்ள ஒரு நபரே காங்கிரஸ் கட்சியை பார்த்து, அதுவும் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற இந்த நாட்டினுடைய உயர் பதவியில் இருக்கிற தன்னுடைய மாமனாரான திரு ஜவஹர்லால் நேரு எதிர்த்து இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களை சொல்கிறார். கேபினெட்டில் உள்ள ஒரு சில அமைச்சர்கள் தான் ஹரிதாஸ் முந்த்ராவுக்கு உதவி பண்ணி LIC இந்த பங்குகளை அதிக விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மாநிலங்களவையில் பதிவு செய்கிறாரு ஃபெரோஸ் காந்தி. ஃபெரோஸ் காந்தி LICயோட இந்த நிதி மோசடியை பற்றி மாநிலங்களவையில் பேசினதுக்கப்புறமா அப்போதைய இந்திய பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு உடனடியாக ஒரு நபர் விசாரணை கமிஷனை நியமிக்கிறார். அந்த ஒரு நபர் விசாரணை கமிஷனுக்கு மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சக்லா அவர்களை தலைமையேற்க வைக்கிறார். இந்த வேலையை கொடுத்ததுக்கப்புறமா சக்லா அவர்கள் உடனடியாக இந்த விசாரணையை தொடங்குகிறார். அவர் விசாரணையை தொடங்கின அடுத்த 24 நாட்கள்லேயே அந்த விசாரணை பற்றிய முழு ரிப்போர்ட்டையும் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறார்.
அவருடைய ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திரு ஹரிதாஸ் முந்த்ராவுடைய இந்த 6 நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா எல்ஐசி இதோட ஷேரை வாங்கும்போது இந்த 6 கம்பெனிகளுமே ரொம்ப நலிவுற்ற நிலையில் இருந்தது. அதாவது இந்த 6 கம்பெனிகளுமே திவாலாகக்கூடிய நிலைமையில தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை இதில் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த ஷேர் மார்க்கெட் விலையை விட எல்ஐசி நிறுவனம் இந்த கம்பெனிகளோட பங்குகளை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயமும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதலீடுகள் எல்லாமே எல்ஐசியோட முதலீட்டு குழுவுடைய அனுமதி இல்லாமையே இவர் இந்த ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த ரிப்போர்ட்டில் தெரிய வருது. இந்த மிகப்பெரிய நிதி மோசடிக்கு அனுமதி கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி இதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு அப்படிங்கிறதும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருந்தது. இவரோட பேரில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரோடெல்லாம் இருக்கும். டிடிகே சாலை அப்படின்னா இன்னி வரைக்கும் ரொம்ப பிரபலமான ஒரு சாலையாக பார்க்கப்படுது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உதவி பண்ணி அரசாங்கத்தின் மூலயமா எல்ஐசி அவரோட நலிவடைந்த கம்பெனியில் உள்ள ஷேர்ஸை வாங்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயங்களை மீடியாக்களுக்கு எடுத்து சொல்கிறாரு ஃபெரோஸ் காந்தி. உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் முந்த்ரா சுமார் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சமாக கொடுத்துருக்காரு. அதே போல் டொனேஷனாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களுக்கு இவர் அந்த காலத்தில் காசு கொடுத்துருக்காரு. அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவர் திட்டமிட்டே வாங்க வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் உண்மை அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்டில் வெளிவருது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிதி மோசடி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த நிதி மோசடி வழக்கு அப்படிங்கிறது டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக வருது. இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய மாண்புமிகு நீதிபதி விவியன் போஸ் அவர்கள் இந்த ஹரிதாஸ் முந்த்ரா மேலேயும் அதே மாதிரி காங்கிரஸார் மேலேயும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் தரப்பட்ட விசாரணையின் போதே திரு விவியன் போஸ் அவர்கள் சொன்னதால் ஜவஹர்லால் நேரு ரொம்பவே ஆத்திரப்பட்டு விவியன் போஸ் அவர்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அதே மாதிரி விவியன் போஸுக்கு அறிவு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரியும் ஜவஹர்லால் நேரு அவர் மேலே நிறைய விமர்சனங்களை வைக்கிறார். ஆனால் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை அடையும் போது பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களே விவியன் போஸ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும் இங்கே சொல்லப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1958 வருஷம் பிப்ரவரி 18ஆம் தேதி ஹரிஷ் முந்த்ரா அவர்கள் த கிளாரிட்ஜ் அப்படிங்கிற மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் டெல்லியில் வச்சு கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்படும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு சூட் ரூமில் ரொம்ப லக்ஸூரியாக இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிதி மோசடிக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காரு திரு டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்லப்படும் போது கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் தானாகவே தன்னோட நிதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் எல்ஐசியோட சேர்பர்சன் திரு KR கமத் அவர்களும் திரு பட்டேல் அவர்களும் அடுத்தடுத்து தங்களோட பதவியை ராஜினாமா செய்கிறாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பை இந்திய மக்கள் பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கி 10 வருஷம் கூட ஆகாத நிலையில் இந்த ஒரு நிதி மோசடி அப்படிங்கிறது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான வழக்கில் பார்த்தீங்கன்னா ஹரிதாஸ் முந்த்ரா அவர்களுக்கு 22 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஒரு சில அரசியல்வாதிகளோட இன்ஃப்ளூயன்ஸால் 3 வருஷத்துலேயே அவர் ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 25 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2800 அரசியல் கட்சிகள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே தங்களுடைய கொள்கையிலையும் நாங்கள் புதுசாக வரும்போது அந்த கட்சியை பிரபலப்படுத்தும் போதும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊழலுக்கு எதிராக தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்கள் கட்சியை ஊழலை எதிர்த்து போராடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கட்சிகள் துவங்குறாங்க. குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், இன்றைக்கி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊழலுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தங்களோட கட்சியை பதிவு செஞ்சு தங்களோட பரப்புரையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு 80 ஆண்டுகள் நிறைவுற போகிற இந்த சூழ்நிலையிலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே ஊழல் மோசடி அப்படிங்கிறதெல்லாம் எப்போவுமே ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த நிலை மாறணும். இந்தியாவில் உள்ள கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை, ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.